எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல படால சேகர் காயின் சிவாவை மீட் பண்ணி நீங்க கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறான். படால சேகர் இப்ப திமிங்கலமா இருக்கிற விஷயம் காயின் சிவாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவர் போட்டு தள்ளதுக்காக கத்தி எடுத்துட்டு ஓங்குறாரு. அந்த கத்தியாலே ஒரு தொடையிலும் குத்திறாரு. போலீஸ் படால சேகர் கிட்ட நேரடியா கான்டாக்ட் பண்ற குணாவோட லொகேஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த தெரு ஃபுல்லாவே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குணா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். உன்னோட அண்ணனை கொன்னதே படால சேகர் தானே, அவனுக்காக நீ ஏன் வேலை செய்யறன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க அண்ணனோட சாவுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன். ஆனா எங்க அம்மா மேலே தப்பான கேஸ் போட்டு எங்க அம்மாவை தூக்கி உள்ள வச்சிட்டானுங்க தெரியுமா. இந்த கேஸ்ல இருந்து எங்க அம்மாவை வெளியெடுக்கிறதுக்கு உதவுனதே படால சேகர் தான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு இவனு சொல்றான். எங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, உன் மேல எந்த போலீஸ் கேஸுமே வராம நான் பாத்துக்கிறேன். நாங்க கொடுக்குற இந்த சிம் கார்டை மட்டும் யூஸ் பண்ணு. போலீஸை மீட் பண்ணி பேசின விஷயத்த படால சேகர் கிட்ட இருந்து மொத்தமா மறைச்சிடு. நாங்களும் உங்களுக்கு காசு தான் சொல்லிட்டு இவனையும் வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. காயின் சிவா விட்ட மொத்தமா காலி பண்ற மாதிரி ஒரு பிளான போட்டு அவன் குடும்பத்தையே லாரியில ஏத்திக்கிட்டு படால சேகர் அங்க இருந்து கிளம்பிடுறான். குணாவை போலீஸ் விசாரிக்கும் போது ஜம்புக் சேட்னு ஒருத்தன் தான் படால சேகருக்கு ஆர்டர் கொடுக்குறான்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அப்ப அந்த ஜம்புக் சேட் யாருன்ற விஷயத்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிழவன் தான் சோலை பாபு. இவனோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக படால சேகரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோலை பாபு கேங்ல கனகுன்ற ஒருத்தன் போலீஸ் இன்ஃபார்மரா இருக்கான். அந்த விஷயத்தையும் படால சேகர் கண்டுபிடிச்சு சோலை பாபு கிட்டயும் சொல்லிடுறான். அவனை நீ ஃபாலோ பண்ணு, அவன் மட்டும் போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா இன்னைக்கு நம்மளுக்கு பார்ட்டி கேன்சல்னு சொல்லிடுறான். இந்த போன் காலை ட்ரேஸ் பண்ணி கேட்கிற போலீஸும் கனக போலீஸ் கிட்ட மீட் பண்ண விடாம ஒரு பிளான் போட்டும் தடுக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிங்க கூட டைப்ல இருக்க லாரி ஓனர்ஸ் எங்க கூட நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னு சொல்லிட்டு படால சேகரோட ஆளுங்களும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறானுங்க. சில பிசினஸ் ஓனர்ஸும் போலீஸை மீட் பண்ணி சில விஷயங்களை சொல்றாங்க. ரவுடி மாதிரி சில பேர் எங்க ஆபீஸ்க்கு வரானுங்க மேடம், நாங்க பண்ற பிசினஸ்க்கு நேரடியாவே பார்ட்னர்ஸ் ஆகணும்னு சொல்லி கேட்கறானுங்க. அவனுக்கிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்கு மேடம், அவ்வளவு பணம் அவனுக்கிட்ட எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எங்களால இந்த பிசினஸை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மேடம், நீங்க தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து பெரிய பிசினஸ் முதலாளியும் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ற விஷயம் போலீஸ்க்கும் புரிய வருது. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.